வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உத்தம சஹாபாக்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிமுகத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பத்திலே அவர்களுடைய பிறப்பு மற்றும் பெயர் பற்றிய அறிமுகத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரத்திற்கு முன் 35 வருடங்களுக்கு முன்னால் ஈராக்கிலே இவர்கள் பிறக்கின்றார்கள். இவர்களுடைய பெயரை பொறுத்தவரைக்கும் சுஹைப் பின் சினான் பின் மாலிக் என்பதாகும். இவர்களுடைய புனைப்பெயர் அபு யஹ்யா என்பதாகும். ஆனால் இவர்கள் மக்கள் மத்தியிலே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே இவர்கள் சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அர்-ரூமி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள். ஏன் இவர்கள் அர்-ரூமி என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அர்-ரூமி என்றால் ரோமர் என்று பொருள்படுகிறது. இவர்கள் அரபு வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சில காலம் ரோம் நாட்டிலே கைதியாக பிடிபட்டு அங்கே சில காலம் வாழ்ந்ததன் பின்னர் கைதியாக மக்காவிற்கு கொண்டு வரப்பட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்பவர் இவர்களை வாங்கி விடுதலை செய்கிறார்கள். எனவே இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டிலே சில காலம் வாழ்ந்ததன் காரணமாக அர்-ரூமி, ரோமர் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்பாடுகள், வாழ்க்கை சிறப்பம்சங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது முதலில் அவர்களுடைய தோற்றத்தை பற்றி பின்வருமாறு வரலாறு சொல்லி காட்டுகிறது. சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உறுதியான நடுத்தர உயரம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் அதிகமாக தலையிலே முடிகள் வளர்க்கக்கூடியவர்களாகவும் மெஹந்தி பயன்படுத்துபவர்களாகவும் காணப்பட்டார்கள் என்று வரலாறு எமக்கு சொல்லி காட்டுகிறது. இவர்களுடைய சிறப்பை பொறுத்தவரைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் கூட இவர்கள் நபிகளாரோடு தோழமை கொண்டு ஒரு தோழராக வாழ்ந்தார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. அடுத்ததாக இவர்களுடைய இஸ்லாத்தை பற்றி பின்வருமாறு சொல்லி காட்டினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7 சஹாபாக்களில் ஒருவராகவும் சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறாக சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு தயாரான பொழுது, ஹிஜ்ரத் செய்வதற்கு நாடிய பொழுது மக்காவில் உள்ள குறைஷிகள் இவர்களை தடுத்தார்கள், ஹிஜ்ரத் செய்ய விடாமல் தடுத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு செல்வந்தராக காணப்பட்ட சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் மக்கமா நகரிலே குறைஷியரிடமே விட்டுவிட்டு வெறும் மனிதராக மதீனாவிற்கு இவர்களுடைய தியாகத்தை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பாராட்டினார்கள். யா அபா யஹ்யா, அபு யஹ்யாவே, ரபிஹல் பைஉ ரபிஹல் பைஉ ரபிஹல் பைஉ, உம்முடைய வியாபாரம் லாபகரமானதாக மாறிவிட்டது, உம்முடைய வியாபாரம் லாபகரமானதாக மாறிவிட்டது என்று 3 முறை அவர்களை பாராட்டினார்கள். ஏனென்றால் இவர்கள் தன்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு, அல்லாஹுக்காக வேண்டி விட்டுவிட்டு மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே. எனவே இவர்கள் செய்கிற இந்த தியாகம், இந்த வியாபாரமானது நாளை மறுமையிலே அவர்களுக்கு ஒரு நன்மையானதாக காணப்படும் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்லி காட்டினார்கள். அல் குர்ஆன் இவர்களுடைய சிறப்பை பற்றி, இவர்களுடைய தியாகத்தை பற்றி பின்வருமாறு சொல்லி காட்டுகிறது. ஒமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகாஅ மர்லாத்தில்லாஹ், மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி தன்னையே தியாகம் செய்தவர்கள், தன்னையே அர்ப்பணித்தவர்களும் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. 2வது அத்தியாயம் 207வது வசனம் சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து அனைத்து யுத்தங்களிலுமே இவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணியமிக்க ஒரு சஹாபியாகவும் ஒரு மதிப்புமிக்க ஒரு சஹாபியாகவும் எவ்வாறு நபிகளார் உயிரோடு வாழ்கின்ற பொழுது கூட மதிப்புமிக்கவர்களாக காணப்பட்டார்களோ அவ்வாறுதான் நபிகளாருடைய மரணத்தின் பின்னரும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணியமிக்க ஒரு நபித்தோழராக சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்தார்கள், காணப்பட்டார்கள். இறுதியாக சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களுக்கு தொழுகை நடாத்துமாறு நியமித்தார்கள். அடுத்த புதிய ஹலீஃபா தெரிவு செய்யப்படுகின்ற வரைக்கும் இவர்கள் தான் மக்களுக்கு தொழுகை நடாத்தக்கூடியவர்களாகவும் அனைத்து தலைமை பொறுப்புகளையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். இறுதியாக மதீனாவிலே வாழ்ந்த சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு மதீனாவிலே மரணிக்கின்றார்கள், பக்கியிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அன்னாரை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய சில குறிப்புகளை நாம் இந்த இடத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருடைய செயற்பாடுகளையும் புரிந்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.